வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சட்டுன்னு குக்கரில் குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயம், அதாவது கட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணது இருக்கும், போட்டுட்டு இதை கொஞ்சமாக மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கூடவே 2 வெள்ளைப்பல்லு பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சைஸில் உள்ள நாட்டு தக்காளி நான் 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். இதில் 3 முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வதக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் கலந்து விட்டால் போதும். இது கலந்ததுக்கு அப்புறமா இது வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன். கசகசா கிடைக்கல, பிடிக்காது அப்படின்னா இன்னும் ஒரு 2 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி 2 விசில் மிதமான தீயிலே வச்சு நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் விழுது அரைக்கணும் குருமாவுக்கு. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரே 1 கிராம்பும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரும் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்ததை நீங்கள் மத்தால் நல்லா கடைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைனா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சூடாக என்னோடய மிக்சி அரைக்க முடியும், அதனால் மிக்சியிலே அரைச்சிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள் மிக்சி சூடாக அரைக்காது அப்படின்னா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சதோடு இப்போ நம்ம வடிகட்டின தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. குருமாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரே 1 பட்டை, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 சைஸு உள்ள வெங்காயம் பொடியாக நறுக்கினது பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே இப்போ அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, தக்காளி விழுதை மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த விழுதில் முந்திரி பருப்பு கசகசாலாம் போட்டு அரைச்சிருக்கனால பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும். அதனால் ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்தா சரியாக இருக்கும். எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துட்டு கூடவே தண்ணிக்கு எவ்வளோ உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் குழப்பாக இருந்தால் தான் குருமா நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக போகிறத விட குழப்பாக வச்சுக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கி கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு நம்ம கலந்து இறக்கிட வேண்டியதுதான். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான், சட்டுன்னு செய்கிற மாதிரியான குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.